அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம்தான் இருந்தது. ஆனால் தற்போது அதோடு பணமும் சேர்ந்து விட்டது. ஆம், இன்றைய காலத்தில் பணம் இல்லாவிட்டால் வாழ்வது என்பதை மிகவும் சிரமமாகிவிடும். பலருக்கும் பண பிரச்சனையினால் தான் மன அழுத்தம் அதிகரிக்கின்றது. ஆனால் வாஸ்து குறிப்புகளின் மூலம் ஒருவரின் வீட்டில் செல்வ நிலையை அதிகரிக்க முடியும். அப்படி ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் பெருக உதவும் சில தெய்வீக வாஸ்து குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்ன என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி மற்றும் நகை வைக்கும் பெட்டியை தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் தான் வைக்க வேண்டும். இதனால் அந்த பெட்டியானது திறக்கும் போது வடக்கு நோக்கி இருக்கும். பொதுவாக வடக்கு குபேரனின் சாம்ராஜ்யம். இந்த திசையை நோக்கி ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் குபேரன் அப்பெட்டியில் செல்வத்தை நிரப்ப வழி செய்வார். எப்போதும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாது. மேலும் வீட்டின் வடகிழக்கு திசையில் மாடி படிக்கட்டுகளை வைக்கக்கூடாது. அதோடு மிகவும் கனமான இயந்திரங்களையும் இப்பகுதியில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் உள்ள குழாயில் எப்போதும் நீர் வடிந்தவாறு இருந்தால் உடனே அதனை சரி செய்து விடுங்கள். இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறும் நீரை போல் வீட்டில் உள்ள செல்வ நிலையும் வெளியேறும். பணம் வைக்கும் பெட்டியின் முன்னால் கண்ணாடியை வைத்தால் பெட்டியில் உள்ள பணம் மீண்டும் பெட்டியில் பிரதிபலித்து செல்வ நிலையை இரட்டிப்பாக்கும். அதனால் நகை வைக்கும் பெட்டியில் ஒரு சிறிய அளவு கண்ணாடியை வைத்துக் கொள்ளுங்கள். பணம் அதிகமாக வெளியேறுவது போன்று நீங்கள் உணர்ந்தால் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் கனமான பொருட்களை வைத்து பாருங்கள். வீட்டின் வடக்கு பகுதியில் பச்சை நிற வண்ணத்தை பூசுவதன் மூலம் வீட்டின் செல்வ நிலை அதிகரிக்கும். வீட்டின் நாற்காலி அல்லது சோபாவை வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்க வேண்டும். இதன் மூலமும் செல்வ வளம் அதிகரிக்கும். நீங்கள் தங்கும் வீட்டின் முன் உயரமான கட்டிடங்களோ அல்லது கோவிலோ இருந்தால் அவை வீட்டில் உள்ள செல்வ வளத்தை குறைக்கும். ஒருவேளை அந்த உயரமான கட்டிடம் அல்லது கோவிலின் நிழல் வீட்டில் படாதவாறு இருந்தால் அந்த வீட்டில் குடியேறலாம். இல்லையெனில் அந்த வீட்டில் தங்குவதை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மிகவும் அழுக்குடன் இருந்தால் செல்வம் அதனாலும் பறந்து போகும். இந்த பதிவில் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய வாஸ்து குறிப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.